வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மோர் அன்று காலை 11 மணிக்கு பிறகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கலைவாணர் அரங்கத்திற்கு வந்தபோது சூழல் எதிர்பார்ப்புடன் நிறைந்திருந்தது. மூத்த ஆசிரியர்கள், அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பத்திரிகையாளர் மண்டபத்தை நிரப்பினர். வழக்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சலசலப்பை உருவாக்கினர். வழக்கமான பத்திரிகையாளர் சந்திப்புகளைப் போலல்லாமல் இந்த நிகழ்வு கவனமாக திட்டமிடப்பட்டது. ஸ்டாலின் நேரில் பங்கேற்பாளர்களை வரவேற்றார். மேடையில் ஏறுவதற்கு பதிலாக அவரும் அவரது அமைச்சர்களும் பத்திரிகையாளர்களிடையே அமர்ந்தனர். அடுத்த 3 மணி நேரத்தில் பார்வையாளர்களுக்கு உரைகள், வீடியோ விளக்க காட்சிகள் மற்றும் அரசாங்கத்தின் 4 ஆண்டு பயணத்தின் பவர்பாயிண்ட் காட்சிப்படுத்தல் ஆகியவை வழங்கப்பட்டன. குறிப்பாக கேள்வி பதில் அமர்வு இல்லாத ஒரு விரிவான நிகழ்வு. பல மாநிலங்களைப் போலவே தமிழ்நாடும் ஏராளமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. ஆனால் இந்த ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதில் அதன் ஈர்க்கக்கூடிய விகிதம் அதை வேறுபடுத்துகிறது. குறிப்பிடத்தக்க நிதி சவால்களை எதிர்கொண்ட போதிலும் மாநிலம் தொடர்ந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார சமத்துவமின்மையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 9.69% வளர்ச்சியுடன் மாநில அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளில் இருந்து விலகாமல் சமூக நலனை வலியுறுத்தியுள்ளது. அதன் நலன்புரி மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை விமர்சிப்பவர்களை வாயடைக்கச் செய்துள்ளது. திமுகவின் முன்னேற்றம் தேர்தல் குழப்பத்தை உடைத்து 2026 தேர்தலில் வெற்றிகரமான வருவாயை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையை எழுப்புகிறது. எதையும் வாய்ப்பாக விட்டுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு நேரடி அணுகுமுறையை எடுத்துள்ளார். விடியல் பயணம், இலவச பேருந்து பயணத்திட்டத்தின் பெண் பயனாளிகளுடன் தொடர்பு கொள்ள அவர் சமீபத்தில் ஒரு பொது பேருந்தில் பயணம் செய்தது அவரது நோக்கத்தை வெளிப்படுத்தியது. பல பெண்களுக்கு இந்த திட்டம் மாதந்தோறும் 2000 ரூபாய் சேமிப்பாக மொழிபெயர்க்கப்படுகிறது. இது பெரும்பாலும் வீட்டு தேவைகளுக்காக செலவிடப்படுகிறது. தமிழ்நாட்டின் பெண்கள் இப்போது இந்தியாவின் பெண் தொழிற்சாலை பணியாளர்களில் கிட்டத்தட்ட பாதியாக உள்ளனர். இது பெண்களின் பொருளாதார பங்கேற்பில் இத்தகைய நடவடிக்கைகளின் ஆழமான தாக்கத்தை குறிக்கிறது. பள்ளி குழந்தைகளுக்கான முதல்வரின் காலை உணவு திட்டம் மற்றும் பெண்களின் உயர்கல்விக்கான புதுமை பெண் முயற்சி உள்ளிட்ட பல நலத்திட்டங்கள் தேசிய கவனத்தை ஈர்த்துள்ளன. மேலும் பிற மாநிலங்களால் பின்பற்றப்படுகின்றன. மேல்மட்ட 10% மக்கள் செல்வத்தில் விகிதாச்சாரமற்ற பங்கை கட்டுப்படுத்தும் ஒரு நாட்டில் தமிழ்நாட்டின் நலத்திட்ட மாதிரி சலுகை பெற்றவர்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க முயற்சிக்கிறது. இந்த திட்டங்கள் குறியீட்டு நிவாரணத்தை விட அதிகமாக வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. அவை பொருளாதார சமத்துவமின்மையால் போராடும் குடும்பங்களுக்கு உறுதியான ஆதரவை வழங்குகின்றன. பொருளாதார முன்னேற்றங்கள் இருந்தபோதிலும் தமிழ்நாடு தொடர்ந்து சாதி அடிப்படையிலான பதட்டங்களை எதிர்கொள்கிறது. சாதி வன்முறை மற்றும் கிழவக் கொலைகள் தொடர்ந்து துயரகரமாகவே உள்ளன. ஒரு தலித் சிறுவன் வளாகத்திற்குள் நுழைந்ததைத் தொடர்ந்து சாதி பதட்டங்களால் தூண்டப்பட்ட விழுப்புரத்தில் உள்ள மேல்பதி கோயில் நீண்ட காலமாக மூடப்பட்டிருப்பது ஆழமான சமூக பிளவுகளை எடுத்துக்காட்டுகிறது. நீதிமன்ற தீர்ப்பு கோயிலை மீண்டும் திறக்க உத்தரவிட்ட போதிலும் தலித்துகளும் சாதி இந்துக்களும் பரஸ்பர அவநம்பிக்கையில் சிக்கித் தவிக்கின்றனர். இது மாநிலத்தின் முற்போக்கான கதையின் மீது ஒரு நிழலை போடுகிறது. பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதாலும் நடிகர் சரியல்வாதி விஜயின் டிவிகே களத்தில் இறங்குவதாலும் 2026 தேர்தல்கள் ஒரு உயர்ந்த போட்டிக்கு தயாராக உள்ளன. வகுப்புவாத பதட்டங்கள் அல்லது சாதி வெடிப்புகள் ஆளும் கட்சியின் வாய்ப்புகளை தடம் புரளச் செய்யலாம். மதராஸ் உயர்நீதிமன்றம் சமீபத்தில் கோயில்களை பிரிவினையை விதைக்கும் இடங்களாக பயன்படுத்துவதற்கு எதிராக எச்சரித்து நல்லிணக்கத்தின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு ஒரு எதிர்காலத்தை பற்றிய பிம்பத்தை முன்வைக்கும் நிலையில் பிற்போக்கு சக்திகளால் சமூக முன்னேற்றம் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதில் அரசாங்கமும் வாக்காளர்களும் உள்ளனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.